எல்லாருக்கும் 2 கண் இருந்து தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த விலங்குக்கு 5 கண் இருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எஸ், நம்ம பூமியில எத்தனையோ விசித்திரமான விலங்குகளை பார்த்திருப்போம். சிலது ரொம்ப பயங்கரமா இருக்கும், சிலது காமெடியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விலங்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு வேற்றுகிரகவாசி மாதிரி இருக்கிற ஒரு மர்மமான உயிரினம் தான் இந்த விலங்கு. சரி, இந்த விலங்கு எங்க இருந்து வந்துச்சு? ஏன் இதுக்கு மட்டும் 5 கண்ணு இருக்கு? இப்படி இந்த விலங்கை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் டீட்டெயில்டா பார்க்கலாம். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ், ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், சயின்ஸ் பேஸ்டு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிசர்ச் பண்ணி வீடியோவை போடுறேன். கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். மனிதன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு விலங்கு தான் இது. நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த விலங்கோட உருவம் இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 50 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த உலகத்துக்கு போய் இந்த விலங்கை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க போறோம். 50 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த கேம்பிரியன் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே அப்போ ஒரு அமைதியான கடலுக்கு அடியில தான் இருந்துச்சு. பல உயிரினங்கள் அப்பதான் மெல்ல மெல்ல உருவாகிட்டு இருந்துச்சு. அப்படி உருவான ஒரு விசித்திரமான உயிரினம் தான் இந்த ஓபாபினியா. இது பார்க்கிறதுக்கு ஒரு ஆர்த்ரோபாட் மாதிரி தான் இருக்கும். இது நம்ம இப்ப பார்க்கிற பூச்சியோ நண்டோ கிடையாது. ஆனா பூச்சிகளுக்கும் நண்டுகளுக்கும் முன்னோடி மாதிரி இதை கருதலாம். இது கடலுக்கு அடியில சேத்துல ஊந்து போற மாதிரியான ஒரு உயிரினம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விரலோட அளவு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர்ல இருந்து 7 சென்டிமீட்டர் வரதான் இது வளரும். ஆனாலும் இது ஒரு வேட்டையாடி, அதாவது பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த உயிரினத்தோட உடம்ப பத்தி, அதாவது 5 கண்களையும் ஒரு தும்பிக்கையும் இருந்திருக்கு. அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த ஒபாபினியா உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய பாகங்கள் இருந்திருக்கு. உடம்போட ஒவ்வொரு பக்கத்திலையும் தட்டையான துடுப்புகள் இருந்திருக்கு. இந்த துடுப்புகளை அசைச்சுதான் இது கடலுக்கு அடியில நீந்தி இருக்கு. இதோட தலைப்பகுதியை இப்ப பார்க்கலாம். இதோட தலைக்கு மேல பாத்தீங்கன்னா தண்டு மாதிரி இருக்கிற 5 கண்கள் நீட்டிக்கிட்டு இருந்திருக்கு. 5 கண்கள் எதுக்கு? இதுதான் பல வருஷமா விஞ்ஞானிகளுக்கே ஒரு பெரிய புதிரா இருந்துச்சு. இந்த 5 கண்களும் வெவ்வேறு திசையில பாக்குறதுனால ஒபாபினியாவுக்கு ஒரு முழு, அதாவது 360 டிகிரி பார்வை மாதிரி இருந்திருக்கு. கடலுக்கு அடியில எந்த பக்கத்துல இருந்து எதிரிகள் வந்தாலும் இல்ல அதோட உணவுகள் வந்தாலும் அதை ஈஸியா பார்த்து வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. இதோட இன்னொரு விசித்திரமான பகுதி என்னன்னா, தலையில இருந்து நீட்டிட்டு இருக்கிற இந்த நீளமான குழாய் மாதிரி இருக்கிற தும்பிக்கை தான். இந்த தும்பிக்கையோட நுனியில பாத்தீங்கன்னா ஒரு கிளவ், அதாவது ஒரு கவ்வி மாதிரி இருந்திருக்கு. இந்த தும்பிக்கை பாத்தீங்கன்னா ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி கடலுக்கு அடியில இருக்கிற உணவுகளை பிடிச்சு அதோட வாய்க்குள்ள ஈஸியா போட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருந்திருக்கு. சரி, இது என்ன மாதிரி உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, சின்ன சின்ன புழுக்கள், சாஃப்டான உடம்பு இருக்கிற மாதிரியான உயிரினங்களை இது சேத்துல இருந்து தேடி பிடிச்சு சாப்பிட்டுருக்கு. இதோட எதிரிகள் யாரு அப்படின்னா, அந்த காலத்துல அனோமெலோகாரிஸ் அப்படின்னு ஒரு பெரிய வேட்டையாடி உயிரினம் இருந்துச்சு. அதுதான் இந்த ஒபாபினியாவோட முக்கியமான எதிரியா இருந்திருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளவு விசித்திரமான ஒரு உயிரினத்தை பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் நமக்கு எப்படி கிடைச்சது? இதுதான் நம்ம கதையோட முக்கியமான பகுதி. இது கனடாவோட பர்கஸ் ஷேல் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இந்த உயிரினத்தோட புதைப்படிவங்கள் கிடைச்சது. இந்த இடம் பாத்தீங்கன்னா மென்மையான உடம்பு இருக்கிற உயிரினங்களோட புதைப்படிவங்களை பாதுகாக்கிற ஒரு ரொம்ப அரிதான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிரினத்தை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா, சார்லஸ் டூலிட்டில் வால்காட் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான். இவர் 1912 வருஷத்துல இந்த புதைப்படிவத்தை கண்டுபிடிச்சாரு. ஆரம்பத்துல இந்த புதைப்படிவம் ரொம்ப சின்னதா இருந்தனால அதை ஆராய்ச்சி செஞ்ச விஞ்ஞானிகளே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த உருவம் எந்த ஒரு விலங்கோடையும் ஒத்து போகல. ஏன்னா எல்லா விலங்குக்குமே 2 கண்ணு இருந்துதான் பார்த்திருப்போம். ஆனா இந்த விலங்குக்கு 5 கண்ணு, ஒரு தும்பிக்கை, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறனால இதெல்லாம் உடம்புல என்ன பார்ட் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஆனாலும் ஹாரி விட்டிங்டன் அப்படின்னு ஒருத்தர் திரும்பவும் அந்த புதைப்படிவங்களை டீடைல்டா ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அதுல இருக்கிற அந்த 5 கண்களையும் தும்பிக்கையும் தெளிவா அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. இப்படித்தான் இந்த மர்மமான உயிரினத்தை பத்தி நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒபாபினியா மாதிரி அந்த கேம்பிரியன் காலத்துல இன்னும் நிறைய விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு. அதுல ஒரு 3-4 உயிரினங்களை மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு அனோமெலோகாரிஸ். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆர்த்ரோபாட், ஒபாபினியாவோட முக்கியமான எதிரி. இதுவும் பல விசித்திரமான வடிவத்துல இருந்திருக்கு. அடுத்து ஹாலுசினியா. இது பார்க்கிறதுக்கு ஒரு புழு மாதிரி இருந்திருக்கு. ஆனா உடம்புக்கு மேல கூர்மையான முட்கள், அதாவது முள்ளா இருந்திருக்கு. அடுத்து வைவாக்சியா. இது பாத்தீங்கன்னா ஒரு புழுக்கு மேல ஓடு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. இதோட
உடம்புலையும் பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருந்திருக்கு. அடுத்து ட்ரைலோபைட்ஸ், இது அந்த காலத்துல ரொம்ப பிரபலமான உயிரினமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீன்களுக்கு முன்னாடி கடல்ல இதுங்க தான் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு விசித்திரமான உயிரினங்கள் அப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் கேம்பிரியன் வெடிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. பல கோடி வருஷமா மெதுவா நடந்த பரிணாம வளர்ச்சி இந்த காலத்துல திடீர்னு ஒரு வெடிப்பு மாதிரி வேகமா நடந்துச்சு. ஒரே சமயத்துல பல புதிய விலங்குகளும் இனங்களும் கடலுக்கடியில உருவாகிருக்கு. எல்லா பக்கமும் புதிய உயிரினங்கள் வந்தனால உணவுக்கும் வாழ்ற இடத்துக்கும் பயங்கரமான போட்டியா இருந்திருக்கு. சரி, இப்போ 5 கண்கள் இருக்கிற இந்த உயிரினம் எதிரிகள் வந்தாலும் அதோட உணவு வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த உயிரினம் எப்படி அழிஞ்சது அப்படிங்கறத சிம்பிளா சொல்றேன். கேம்பிரியன் வெடிப்புல புதிய உயிரினங்கள் வந்தனால ஒப்பாபெனியாவை விடவும் வேகமாகவும் பெரிய பயங்கரமான வேட்டையாடிகள் உருவாகி இருக்கு. இந்த புதிய வேட்டையாடிகளை ஒப்பாபெனியாவால சமாளிக்க முடியாம போயிருக்கலாம். கடலோட சூழ்நிலை மாறினாலையும் அதோட உணவு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். ஒப்பாபெனியா மட்டும் இல்லாம அந்த காலத்துல வாழ்ந்த ஹாலுசினியா, வைவாக்சியா இந்த மாதிரியான பல விசித்திரமான உயிரினங்களும் இந்த புதிய சூழலை சமாளிக்க முடியாம காலப்போக்கில் ஆயிரக்கணக்கான வருஷங்களா மெல்ல மெல்ல அழிஞ்சு போயிருக்கு. சொல்ல போனா இதுதான் பரிணாம வளர்ச்சியோட விதி. புதுசா வர்ற உயிரினங்களுக்கு ஈடு கொடுக்க முடியலனா பழைய உயிரினங்கள் அழிஞ்சே தீரும். இந்த கேம்பிரியன் வெடிப்பு நம்ம பூமியில நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பத்தின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை டீட்டெயிலா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பூமியில ஒரே நேரத்துல நிறைய புது புது உயிரினங்கள் வந்துச்சு. இதைத்தான் வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 54 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கேம்பிரியன் காலத்தோட ஆரம்பத்துல இது நடந்திருக்கு. இதுக்கு பேரு வெடிப்புன்னு சொன்னாலும் ரொம்பவே குறுகிய காலத்துல, அதாவது சில கோடி வருஷங்கள்ல தான் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா இது எல்லா மாற்றங்களுமே கடலுக்கு அடியில தான் நடந்திருக்கு. நிலத்துல அப்போ எந்த உயிரினமே வாழல. இந்த வெடிப்புக்கு முன்னாடி பெரும்பாலும் ஒரு சில உயிரினங்களும் மென்மையான உடல் இருக்கிற உயிரினங்களும் தான் இந்த கடல் பகுதியில வாழ்ந்திருக்கு. நிறைய உயிரினங்களுக்கு பாத்தீங்கன்னா எலும்புக்கூடு மாதிரி கடினமான பாகங்கள் அதோட உடம்புல இல்ல. அதனால அதோட புதைப்படிவங்கள் நமக்கு கிடைக்கல. இந்த வெடிப்பு காலத்துல தான் பல உயிரினங்களுக்கு ஓடுகள், எலும்புகள், முட்டைகள் மாதிரி கடினமான பாகங்கள் உருவாச்சு. இந்த கடினமான பாகங்கள் உருவானனால தான் இந்த காலகட்டத்திலையும் அப்ப வாழ்ந்த உயிரினங்களோட படிமங்கள் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபலமான அதிகமா கிடைச்ச படிமங்கள் என்ன அப்படின்னா இந்த ட்ரைலோபைட்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பூச்சிகள், நண்டுகளுக்கு முன்னோடினே சொல்லலாம். இந்த கேம்பிரியன் வெடிப்பு காலத்துல தான் நிறைய உயிரினங்களுக்கு கண்கள் உருவாச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது வேட்டையாடவும் தப்பிக்கவும் உதவியா இருந்திருக்கு. இந்த காலத்துல நிறைய பெரிய பெரிய வேட்டையாடி விலங்குகள், அதாவது பிரெடேட்டர்ஸ் வந்தனால மற்ற உயிரினங்கள் தங்களை பாதுகாக்கிறதுக்கு புது புது வழிகளை கண்டுபிடிச்சு பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இந்த காலத்துல கடல்ல ஆக்சிஜன் அளவு அதிகமானதுனால இந்த வெடிப்புக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெடிப்புக்கு அப்படின்னா புது புது உயிரினங்கள் உருவாகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த டைம்ல கடல்ல கால்சியம் மாதிரி தாதுக்கள் அதிகரிச்சதுனால கடினமான ஓடுகள், முட்டை இந்த மாதிரியான வளர்ச்சிகள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த கேம்பிரியன் வெடிப்புக்கு முன்னாடி வந்த பனி யுகம் முடிஞ்சதும் பூமி வெப்பமாகி உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி சூழலை உருவாக்கியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலத்துல பிக்கையா அப்படின்னு ஒரு சின்ன உயிரினம் இருந்துச்சு. இதுதான் முதுகெலும்பு இருக்கிற உயிரினத்தோட முதல் முன்னோடி அப்படின்னு நம்பப்படுது. அதாவது நம்மளோட முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே கடல்ல இருந்து வந்த உயிரினத்தோட பரிணாமத்திலிருந்து தான் வந்திருக்கோம். உலகின் முதல் உயிரினம் கடல்ல தான் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்களே செக் பண்ணி பாருங்க. பரிணாம வளர்ச்சி கொள்கையை சொன்ன சார்லஸ் டார்வின்கே இந்த கேம்பிரியன் வெடிப்பு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துச்சு. ஏன்னா திடீர்னு எப்படி இவ்வளவு உயிரினங்கள் ஒரே நேரத்துல வந்துச்சு அப்படின்னு அவருக்கே ஒரு கேள்வி இருந்துச்சாம். இந்த வெடிப்பு ஏன் இப்படி திடீர்னு நடந்துச்சுங்கிறதுக்கு இன்னும் முழுமையான பதிலே யாருமே கொடுக்கல. இதை பத்தி ஆராய்ச்சி இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சரி, ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்ப பாத்தீங்களா நம்ம பூமி எவ்வளவு ஆச்சரியமான உயிரினங்களை கொடுத்திருக்கு. ஒப்பாபெனியா மாதிரி பல விசித்திரமான உயிரினங்கள் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டைம்ல வாழ்ந்து அதுக்கப்புறம் மறைஞ்சும் போயிருக்கு. சோ இந்த உயிரினம் நமக்கு முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. பூமியில எந்த உயிரினமும் நிரந்தரமே கிடையாது. காலம் மாறும்போது இயற்கைக்கு தகுந்தபடி மாத்திக்கிட்டே இருக்கும். வலிமையான புது உயிரினங்கள் வலிமை இல்லாத பழைய உயிரினங்களை அழிச்சிரும். இந்த மாதிரி வேற என்ன உயிரினங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.